திரைப்பட நடிகை, தயாரிப்பாளர், அரசியல்வாதி, மக்களவை தேர்தல் வெற்றி என இப்படி பல துறைகளில் பிரபலமானாலும் பளார் என்ற அறையால் சமீபத்தில் பலரும் அறியும் வகையில் பேசுபொருளாகிவிட்டார் கங்கனா ரணாவத். இமாச்சல பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தில் உள்ள பாம்லா என்று அழைக்கப்பட்ட தற்போதைய சூரஜ்பூரில் பிறந்தவர் ரணாவத். ஒரு ராஜ்பூத் குடும்பத்தில் பிறந்து திரையுலகம், அரசியல் என தனது வாழ்வை வளமாக்கிக் கொண்டவர். IAS அதிகாரியான அவரது தாத்தா சர்ஜு சிங் ரணாவத் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். ஐ லவ் யூ பாஸ் என்ற திரைப்படம் மூலம் 2004ஆம் ஆண்டில் திரைப்படத்தில் அறிமுகமாகி 2006இல் கேங்ஸ்டர் என்ற திரைப்படம் மூலம் சிறந்த அறிமுக நாயகி என்ற விருதையும் பெற்றார். அதன் பின் தொடர்ந்து நடிப்பில் முன்னேற்றம் கண்ட ரணாவத் 2013ஆம் ஆண்டு வசூல் ரீதியாக வெற்றி கண்ட கிறிஸ் 3 திரைப்படம் மூலம் அவரின் தொழில் வாய்ப்புகள் பெருக தொடங்கியது. நகைச்சுவை நாடகமான குயின் அவருக்கு தேசிய விருதை பெற்றுத் தந்தது. தி குயின் ஆஃப் ஜான்சி என்ற வாழ்க்கை வரலாற்று படம் அவரது தொடர் சரிவுகளுக்கு பின் தேசிய விருதை பெற்றுத் தந்தது குறிப்பிடத்தக்கது. 2020 தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான மணிகர்ணிகா பிலிமை தொடங்கினார். அதன் கீழ் அவர் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் பணியாற்றி வந்தார். இப்படி திரை வாழ்வில் பயணித்த அவர் வலதுசாரி சித்தாந்தங்களுடன் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டார். அவர் குரல் கொடுத்த கருத்துக்கள் அனைத்தும் சர்ச்சைகளை தூண்டியுள்ளது. மதச்சார்பு மற்றும் செயல்பாடு பற்றியும், ஹிந்தி திரைப்படத்துறையின் மீதான விமர்சனங்கள் என அவரின் முரண்பட்ட கருத்துகளால் 2021இல் ட்விட்டர் நிறுவனத்தின் தவறான நடத்தை மற்றும் வெறுக்கத்தக்க நடத்தை கொள்கைகளை மீண்டும் மீண்டும் மீறியதற்காக அவரது கணக்கை நிரந்தரமாக ட்விட்டர் நிறுவனம் இடைநிறுத்தியது. இப்படி தனது கருத்துகளாலும் அரசியல் விமர்சனங்களாலும் பலரின் வசைப்பாட்டிற்கு ஆளான ரணாவத் தற்போது நடைபெற்ற இந்திய மக்களவைத் தேர்தலில் மண்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இதனிடையே கங்கனா ரணாவத்தின் முரண்பட்ட கருத்துகளால் ஜூன் 6ஆம் தேதி சண்டிகர் விமான நிலையத்தில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் பெண் காவலர் ஒருவரால் தாக்கப்பட்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் சண்டிகர் விமான நிலையத்தில் குல்விந்தர் கவுர் என்ற CISF பெண் காவலர் கங்கனா ரணாவத்தை பளார் என அறைந்ததால் பெரும் பரபரப்பு அங்கு ஏற்பட்டது. இதை பற்றி கங்கனா கூறுகையில், பஞ்சாபில் தீவிரவாதம் பெருகிவிட்டது என்றார். இதன் உண்மையான பின்னணியில் அறை கொடுத்தது சரிதான் என்ற வகையில் உள்ளதாகவும், அதன் காரணம் உண்மையில் கண்டிக்கத்தக்கதுதான் என்றும் கூறுகின்றனர் விஷயம் தெரிந்தவர்கள். இதை பற்றி கூறுகையில், விவசாயிகள் 100 ரூபாய் வாங்கிக் கொண்டு போராட்டம் நடத்துவதாக ரணாவத் பேசியிருக்கிறார். அப்போது என் தாய் டெல்லியில் போராடி கொண்டிருந்தார். விவசாயிகளை அவமதித்தால் கோபம் ஏற்படுகிறது என தெரிவித்தார். இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் என்றும் கூறும் அரசு 3 வேளாண் சட்டங்கள் ரத்து, குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்வது என நியாயமான கோரிக்கைகளை செய்து தர மறுத்து விவசாயிகளை வஞ்சிப்பது கொடுமை என்றால், காசுக்காக போராடுகிறார்கள் விவசாயிகள் என்று ரணாவத் கூறியது மாபெரும் தவறு என்பதை உணர்த்தியிருக்கிறார் குல்விந்தர் கவுர். அவரின் இந்த செயலுக்காக பணியில் இருந்து அவரை விலக்கியதோடு அங்குள்ள காவல் நிலையத்தில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது.